அண்ணாந்து பாக்குற மாளிகை கட்டி. என்னடா அதெல்லாம்? ஏடா காதலிய பார்க்க போறோம்னு சாப்பிடாம கொள்ளாம கோயிலுக்கு போய்கிட்டு இருந்தா இங்க வந்த? அது என்ன கேக்குறேன்? போனா பூனை குறுக்க வந்துருச்சு. போற காரியம் விளங்குமா? அதனால பார்த்தேன். அப்படியே ரிவர்ஸ் வந்துட்டு இருக்கேன். போட போட முட்டாளு. அவன் சிட்டியில நூத்துக்கணக்கால பூனையில வளர்த்துக்கிட்டு முத்தம் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கான் பாரு, பூனை குறுக்க போயிடுச்சுன்னு. பூனை குறுக்க போயிடுச்சு, நீ பின்னாடி வரிய. இந்நேரம் எவனாவது ஒருத்த குறுக்க போய் உன் காதலியை தள்ளிட்டு போயிருவாங்கடா. போன போட்டும்னே, தகுன சாஸ்திரம் பார்க்கணும்னே. போடா கிறுக்கா, உன் காதலு கீதலு கத்திரிக்காயின்னுக்கிட்டு இந்நேரம் எவனோட போயிருப்பாள போ. அவ போனா போட்டும்னே, நமக்கு 1000 பொண்ணு கிடைக்கணும். 1000 பொண்ணு கிடைக்குமாண்ணே? பார்த்து போங்கண்ணே. பூனை குறுக்க போகுதே, நம்மளும் ரிவர்ஸ்ல போலாமா? அதெல்லாம் கம்ப்யூட்டர் காலத்துல பார்க்க முடியாது. பாத்தீங்களா என் தம்பி லெஃப்ட்ல குறி வச்சா ரைட்ல அறிவான். அதனால இந்த பக்கம் ஐயோ மிஸ் ஆயிட்டே. பரவாயில்லை, இன்னொரு கல் இருக்கு. ஐயோ தம்பி மறுபடியும் குறி வைக்கானே. அண்ணே காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. ஐயோ இந்த கல்லு மிஸ் ஆயிடுச்சு. பாத்தீங்களா என் தம்பி ரைட்ல குறி வச்சா லெஃப்ட்ல அறிவான். அதனால இந்த பக்கம் வந்து ஐயோ இது எந்த பக்கத்துல இருக்கிற ஏரியா பாருங்க. கல்லெல்லாம் தீந்து போச்சு. வா நாளைக்கு விளையாடலாம். என்ன கல்லெல்லாம் தீந்து போச்சா? இன்னைக்கு ரத்தம் பார்த்த போதும், மீதி நாளைக்கு வச்சுக்கலாம். வர வர மனுஷங்க மேல கல்லறிஞ்சு விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. பூனை குறுக்க விடுறதோட பரவாயில்ல, ஆனா ஒருத்தர் ரிவர்ஸ்லயே குறுக்க பாஞ்சா பத்தியா, அவனை நான் இன்னைக்கு சும்மா விட மாட்டேன்டா. எங்கடா கல்லு? மறுபடியும் பூனையா? பெருசு எதுக்குடா திடீர்னு நம்மளை கூப்பிட்டுச்சு? எல்லாத்துக்கும் ராவா ஊத்தி கவுத்துறடா. எதுக்குடா பாட்டு? கேபி சுந்தரம்பாலுக்கு பர்த்டே, அதுக்கு பார்ட்டி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கு. உட்கார. சார் என்ன சார் வேணும்? ஹாய். என்ன தாத்தா பார்ட்டி எல்லாம் தடபடலா இருக்கு? என்ன உனக்கு பாத்துட்டேயா? பின்ன கல்யாண நாளா? இல்லடா. இல்ல நம்ம தோட்ட வேலை செஞ்ச வெள்ளைய மாவளை உசார் பண்ணிட்டேன்னு சொல்லு. இல்லடா, அதான் என்ன சைட் அடிச்சிட்டு இருக்கா. நான் தான் அவளை பொறுமையா இருக்க சொல்லியிருக்கேன். அது தினமும் என் பையன் கூடவே தண்ணி அடிச்சு போர் அடிச்சு சேஞ்சி இருக்கட்டுமே அப்படின்னு தான் உங்க கூட எல்லாம் ஊத்துடா. அடி 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 வர்றதான்டா. அவனுக்கும் கொடுங்கடா. ஏய் உடஞ்சிட போதுடா. சாரி சரக்குடா. பார்த்து எப்படி இருக்கு? கும்முன்னு இருக்கு. இருக்கும். ஏடா கணக்கு இப்பதான் எறும்பு கட்சா மாதிரி இருக்குது. ஐயோ இவன் தெளிவா இருக்கான்டா. ஊத்துடா. வாட்டர் மாதிரி இருக்காருன்னு பாக்காத, புள்ள தாண்டும் பழைய கை. தலையில ஊத்துறா. டேய் பெருசு மரியாதை குடுறா. சபையிலே உட்கார்ந்தாச்சு, பின்ன என்னடா? இங்க பாரு, நானும் அவனுக்கு க்ளோஸ்ரா. இங்க பாரு. ஏடா உன் ஃபிகர் என்னடாச்சு? தாத்தா எங்க அப்பனுக்கு இருக்கிற அரகோட நிலத்தை வித்து சுதாவுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து சட்டையிலே தாஜ்மஹால் கட்டன் தாத்தா. சட்டையை கழட்டி போடுற மாதிரி என்னையும் கழட்டி போட்டா தாத்தா. சரி போட்டு விடுறா. அட்ரஸ கொடு, நான் ட்ரை பண்றேன். உனக்கு தேவையாது? ஏண்டா உனக்கு தேவையா? ஊத்துவியா? ஏய் ஊத்து சொன்னாரா? என்னடா என் கிளாஸ் காணா? எனக்கு ஊத்துங்கடா. நீ ஏன்டா சைலண்டா இருக்க? அட நீ வேற பெருசு. இந்த மாதிரிலாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் புதிய பாதை பார்த்திபன் ஸ்டைல்ல மேட்ரை முன்னாலே முடிச்சேன். அவன் தெளிவா இருக்காண்டா. இருந்தா என் பேரன் மாதிரி பரிசுத்த ராமனா இருக்கணும். யாரு உன் பேரன் பரிசுத்தமானவனா? பின்ன என்னடா உங்களை மாதிரியா என் பேரன் பொண்ணுங்க பின்னால சுத்துறான்? டப்பாரா, உன் பேரன் பரிசுத்த ராமனா இருந்துட்டு இப்போ கல்யாண ராமனா மாறிட்டான். இது காத்தாடா காத்துக்கிட்டு இருந்தேன். ஊத்தி கொடுத்த சரக்குக்கு நஷ்டம் வராம பொண்ணு யாருன்னு சொல்லுங்களேன்டா. சார் பால் சாப்பிட்டு தலையில நில்லுங்க சார். டெச்சி எடுத்துட்டு போறாங்க சார். மேடம் நீங்க பால் குடிக்க மாட்டீங்க. உன்னையாடி ரூம்குள்ள விட்டது? அதை விடுமா, நீ வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா? இது சாப்பாடு மேட்டர்ல கண்ணு. அது எங்க ஊர்ல எல்லாம் உன் வயசு பசங்கள வெஜிடேரியனை பாக்குறது ரொம்ப கஷ்டம். நீ எப்படி கண்ணு? சீக்கிரத எந்திரிச்சு முதல்ல வெளிய ஓடுறீ. நீயா சொல்ல மாட்டேன், நானே டெஸ்ட் பண்ணிக்கிறேன். எந்திரடி. வந்ததுல இருந்து உயிரை வாங்கிட்டு இருக்கான். எக்ஸ்கியூஸ் மீ ஜோ, இங்க ஒரு இடுப்பு பிரியாத்தா இருக்கு, செக் பண்ணி பாருங்களேன்.
யூ செக் பண்ணி பார்க்கணுமா? குஷி ஜோதிகா எடுப்பு ஏண்டா உனக்கே ஏன் பொறாம? நேத்துல இருந்து இதே இடத்துல நிக்கிற இன்னும் பஸ் வரல. அது லேடி பிச்சு நீ மூடினு வா. வணக்கம் சார். என்ன கேஸ் சார்? திருட்டு கேஸா? ஏய் சிகரெட் குடுறா. ஆளே ஒரு மார்க்கமா இருக்கான்ல. ஒண்ணுதான் இருக்கு. பரவாயில்ல வாங்கிக்கலாம்டா குடுறா. ஏன் சார் என்ன சார் பஸ்ல நிக்கிற பொண்ணுங்களை கிண்டல் பண்ணானா சார்? ஆளை பாரு. தங்கச்சி என்னடா தங்கச்சி என்ன அறிவு கேட்ட என்ன மச்சான் யாரையுமே நம்ப முடியல மச்சான். நல்ல பையனா தான் இருக்கிறான். ஏன் சார் கஞ்சா கடத்தினானா சார்? கடத்திருப்பான் சார். களவாணி பையன் மூஞ்சப்ப ஏதாவது வச்சிருக்கியா? கடத்திருப்பான்னு நினைக்கிறேன். மூஞ்சில டொக்கு வந்துருங்க. ஏன் சார் என்னதான் சார் கேஸ்? ஐயா கேக்குறாங்கல்ல என்ன தப்பு பண்ணுன்னு சொல்லி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதே பஸ் ஸ்டாண்ட்ல இப்படிதான் தம் அடிச்சிட்டு இருந்தேன் பாத்தியா? கொளுத்தி இருந்தா தெரியும். சார் பொது இடத்துல சிகரெட்டு பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு சார். வர்றேன் சார். அண்ணே வாரண்ணே. வரமாமா. சார் வரேன் சார். வரேன் சார். என் பேர வண்டியில போறதுக்கு எனக்கு எதுக்குடா காசு? அவனை நம்பியா ஏறுறீங்க? நட்டாத்துல இறக்கி விட்டுருவான். அவனுக்கு கிடக்குறானுங்க நாம போலாம் தாத்தா. இன்னைக்கு பேப்பர்ல ராசி பலன் படிச்சு தானே பேரனோட போறேன். எந்த முடிச்சாலும் இறக்கி விட போறானோ? ஏன்ப்பா வண்டி நிறுத்திட்ட? அங்க எல்லாம் இறங்கணும். கொஞ்சம் இறங்குங்க தாத்தா. முடியாதுடா முடியாது. அல்ல கைங்க சொன்ன மாதிரி என்ன பாதியில இறக்கி விட பாக்குறிய? தாத்தா ஒரு 5 நிமிஷம் தாத்தா. ஒரு சின்ன வேலை முடிச்சுட்டு வந்துடுறேன். நீங்க இறங்கல நான் இப்ப வந்துடுறேன். சின்ன வேலையா? பஸ் ஸ்டாண்ட்ல ஃபிகரை பார்த்த உடனே சின்ன வேலை ஆயிப்போச்சா? தாத்தா கீழே இறங்கு தாத்தா, இல்ல கீழே தள்ளி விட்டுருவோம். போ தாத்தா. தள்ளி விட்டுருவியா? ஆமா. கார்த்திகை மாசத்துல நாய் கெட்டுதுடா. ஆமா போ போ கீழே இறங்கு போ. நான் ஒத்துக்கிட்டான். ஆமா போ போ சீக்கிரம். பெருசா பாடுறா. நடு ரோட்ல சிட்டுக்குருவி விலகி வைக்கிற மாதிரி உட்கார்ந்து நிக்குது. என்ன கூட்டத்தை கூட காணோம். என்ன பெருசு என்ன விஷயம்? தாத்தா நான் தான் வீட்டுல கிளம்பும் போதே சொன்னேன் இல்ல உன்னை நடு ரோட்ல இறக்கி விட போறேன்னு. பாத்தியா அதே மாதிரி நடந்துருச்சு. காஸ்டியூம்ஸ பாத்தியா? டிஆர் ராஜகுமாரி அஞ்சலி தேவி பீரியட்ல இந்த அலம்பல் ஓகே. இப்ப அவசியமா அதான் அலை விட்டு போய். இப்படி தனியா நடு ரோட்ல உட்கார்றீங்களே, யாராவது காரை ஏத்தி கசிக்கிட்டா என்ன பண்ணுவீங்க? டேய் அது மனோகர சிவாஜியை பார்த்தது. அதுகிட்ட போய் வாங்க வீட்டுக்கு போலாம். டேய் நீங்க எல்லாம் போங்கப்பா. நான் போய் ஃபிகரை பார்த்துட்டு வர்றேன். பெருசு தனியாள போய் என்ன பண்ண போற? தனி ஆடாத. 10 விரல் இருக்கு பாத்துக்கிறேன். போலீஸ்ல மாட்டினா பின்னிடுவாங்க. போலீஸ்காரரையும் நான் கூட்டிகிட்டே போயிடுவேன். பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணா போதுமா? ஏண்டா சுப்ராஜ் கோயம்புத்தூர்ல இருந்து என் மாமனார் வந்து கோயம்பேட்டில் காத்துக்கிட்டு இருக்காராம்டா. 5 நிமிஷத்துக்குள்ள வரலைன்னா திருப்பி போயிடுவாராம்டா. உன் வண்டியை கொஞ்சம் கூட போய் பார்த்துட்டு வந்துடுறேன். வண்டியா நான் கேட்டேன்? ஆமாடா. என்கிட்டயா நான் கேட்டேன்? அட ஓ வண்டியை தான் கொடு. ஏன் வண்டியா கேட்டா? உனக்கு இல்லாத வண்டியாடா. உனக்கு இல்லாத வண்டி இந்த வண்டி எதுக்குடா? நான் கோழிச்சிடுறேன். நீ எதுக்குடா இந்த வண்டி? அப்படியே கொளுத்திடுவேன். ஏன்னா இந்த கொளுத்திடுவேன். நீ வந்து என்ன வந்து கேட்காமா? கொளுத்திடுவேன் இந்த வண்டி நீ வேண்டாம். நான் என்னடா கேட்டேன்? வண்டியை தானடா கேட்டேன். அதுக்கு வண்டியை கொளுத்த போறியடா அறிவு கெட்டவனே. இப்படி பாசம் வச்சிருப்பான் நான் நினைக்கவே இல்லடா. உங்க குடும்பம் பாசத்தினால தானடா பல கோடி போச்சு. நீயும் இப்படி இருக்கியடா. அமைதியாடுறா அமைதியாடுறா. எடுத்துட்டு போடா. அண்ணே ஒரு நிமிஷம். டேய் ஏன்டா போகும்போதே அபசகனமா கூப்பிடுற? இல்லைண்ணா நீ பாட்டுக்கு வேகமா போனீங்கன்னா அதுல பிரேக் இல்ல. நீ பாட்டுக்கு தண்ணி லாரியில போய் மோதி பின் டயர் உன் தலையில ஏறி மூளையெல்லாம் செதற என் வண்டிக்கு எந்த விதமான அடிபடாம பூ மாதிரி கிடக்க நான் அதை போய் எடுத்து உன் பாடியெல்லாம் சேர்த்து கட்டிக்கிட்டு அப்படியே போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு அப்படியே கலாப்பட சுடுகாட்டுல எரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஒரு சின்ன ரசீது கொடுப்பாங்களே அதை வாங்கிக்கிட்டு நான் அலையணுமா? அட கரும முடிச்ச கபோதி போல. நான் என்னடா கேட்டேன்? வண்டி தானே கேட்டேன். பால் லாரி, தண்ணி லாரி, மண்டை செதறி, மூளை செதறி, போஸ்ட்மார்ட்டம், கண்ணம்மாப்பேட்டையில எரிச்ச ரசீது வரையும் போயிட்டியடா. அப்படி ஒரு வண்டியில போறதுக்கு நான் என்ன மானம் கட்டவனடா? ஈனப்பிறவி பையல. ஓ வண்டியில போறதுக்கு ஒய்யால அண்ணன் பம்பரமா கர 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 சின்ன வயசுல அழுகிட்டு இருப்பான். குற்றத்தில் விடாமா இதான் மனுஷால். நீ எனக்கு எங்க அப்பா எப்படி வாழ்ந்தாரு தெரியுமா உனக்கு? அவர் சாகும்போது என் 2 கையும் பிடிச்சி மகனே நான் செத்துக்கு அப்புறம் என் அரிசியை கொண்டு போய் கன்னியாகுமரி கடலை கொண்டு கரண்டு சொன்னாரு. இப்படி கீழே தள்ளி போட்டு 4 பேர் மிதிப்படியா பண்ணி விட்டாடா. ஏன் எங்க அப்பா கீழே போட்டு மிதிச்சு எங்க
மாமனார் எப்படி வாழ்ந்தவரு அவரை போய் நடு ரோட்ல போட்டு இப்படி உழைச்சோடா பாவி. அண்ணே இப்ப வண்டி வேணுமா வேண்டாமா?